அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது நபிமார்களின் வரலாறு. நபிமார்களின் வரலாற்றை உள்ளார போகிறதுக்கு முன்னாடி, நபிமார்களாக அனுப்பப்பட்ட அனைவருமே மனிதர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதை பற்றி மனிதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு மாற்றமாக நபிமார்கள் யாரும் அனுப்பப்படவில்லை என்பது சம்பந்தமான விஷயங்களை தொடராக நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு வந்தோம். அதில் நபிமார்களுடைய இலக்கணங்கள் ஒவ்வொன்றாக பிரித்து நம்ம சொல்லியிருக்கிறோம். இதில் இறுதியாக பெண்களை ஏன் நபியாக இறைவன் தேர்ந்தெடுக்கவில்லை, அனுப்பவில்லை என்பது போன்ற சந்தேகங்கள் முஸ்லீம்களிடத்திலும் முஸ்லீம் அல்லாத மக்களிடமும் நெடுங்காலமாக இருந்து வருகிறது. அதை பற்றியும் நம்ம இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கணும். அதாவது பெண்கள் மட்டம் என்பதற்காக அல்லாஹ் பெண்களை தேர்ந்தெடுக்காமல் இருக்கலை. நபிமார்கள் ஆக அனுப்பப்பட்ட அனைவருமே ஆண்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். பெண்களை யாருமே அல்லாஹ் அனுப்பவில்லை. அதற்கு காரணம் பெண்கள் மட்டம் என்பதற்காக அல்ல, ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள் என்பதற்காகவும் அல்ல. இஸ்லாத்தை பொறுத்தவரை மனிதங்கிற அடிப்படையில் ஆண் பெண் ரெண்டு பாலினங்களை இறைவன் படைச்சிருக்கிறான். அந்த ஆணுக்குன்னு தேவையான அனைத்தையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் ஆணுக்கு தேவையான அறிவு, ஆற்றல், உடல் வளம் இவைகளே ஆண்களுக்கு தந்திருக்கிறான். அதே போல் பெண்ணுக்குன்னு அவங்களுக்கு உரிய, அதாவது ஆண் பெண்ணை கவரக்கூடும் விதமாக, பெண் ஆணை கவரக்கூடும் விதமாக ரெண்டு பேருக்கும் படைப்பு வித்தியாசத்தில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி படைக்கலை. சரியா? அப்போ நபிமார்களாக அனுப்பப்பட்டவர்களில் பெண்களை தேர்ந்தெடுக்காதது காரணம் பெண்கள் மட்டம் என்பதற்காக அல்ல. என்ன, பெண்கள் அந்த நபிமார்களுடைய பணி பெண்களால் செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய வலிமையான பணி அது. சரியா? அதற்காகத்தான். ஓகே, இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 12வது அத்தியாயம் 109வது வசனத்தில், 16வது அத்தியாயம் 43வது வசனத்தில், 21வது அத்தியாயம் 7வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உமக்கு முன் பல்வேறு ஊர்களுக்கு அந்தந்த ஊர்களைச் சேர்ந்த ஆண்களையே தூதர்களாக நாம் அனுப்பினோம். அவர்களுக்கு தூது செய்தியை அறிவித்தோம். அவர்கள் பூமியில் பயணம் செய்து இவர்களுக்கு முன் சென்றோரின் முடிவு எவ்வாறு அமைந்தது என்பதை கவனிக்கவில்லையா? இறைவனை அஞ்சுவோருக்கு மறுமை வாழ்வே மிக சிறந்தது, விளங்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் அந்த தொடரில் கேட்குறான். சரியா? அடுத்து 3:95 உங்களில் ஆணோ பெண்ணோ எவரது செயலையும் நான் வீணாக்க மாட்டேன் என்று அவர்களது இறைவன் அவர்களுக்கு பதிலளிக்குத்தான். அதாவது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பாகுபாடுலாம் நீங்கள் செய்கிற அமல்களில் கூட்டியோ குறைச்சியோ இல்லை, உங்களுக்கு உரிய நீங்கள் செய்த நன்மைக்கு தக்க கூலியை கண்டிப்பாக கொடுப்போம். அது ஆணுங்கிறதுனால உயர்ந்த நிறையாவோ பெண்ணுங்கிறதுனால கம்மியாக அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஆணும் பெண்ணுங்கிற அந்த வணக்க வழிபாடுகளில் அவங்களுக்கு கொடுக்குற நன்மைகளில் என்ன, அதில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. அதில் ஆண் தான் உயர்ந்தவன், பெண் கம்மியான மட்டம் அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் கிடையாது. சரியா? அதை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்கிறான், உங்களில் ஆணோ பெண்ணோ எவரது செயலையும் நான் வீணாக்க மாட்டேன் என்று அவர்களது இறைவன் அவர்களுக்கு பதிலளித்தான். சரியா? அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 4வது அத்தியாயம் 124 ஆண்களிலோ பெண்களிலோ நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோர் சொர்க்கத்தில் நுழைவார்கள், அதில் சிறிதளவும் அவர்கள் அநீதி அளிக்கப்பட மாட்டார்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க நன்மை செய்தார்கள் ஆனால் அந்த நன்மைக்கு தக்கவாறு அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். பெண்ணுங்கிறதுனால கம்மியாகவோ ஆணுங்கிறதுனால கூடுதலாக அதெல்லாம் கிடையாது. ஆனால் இதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் 16:97 ஆணோ பெண்ணோ நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்தால் அவரை மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ செய்வோம்,
அவர்கள் செய்து கொண்டிருந்த நல்லவற்றின் காரணமாக அவர்களின் கூலியை அவர்களுக்கு வழங்குவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த மனித சமுதாயத்துக்கு ஆண் பெண்களாக இருக்கட்டும், பெண் ஆணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே இதில் முன்மாதிரியாக என்ன நல்லவர்களுக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 பெண்களை தான் சொல்லி காட்டுறான். ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா நபியோடைய அம்மா, அவர்களையும் அவர் மூசாவுடைய தாயாரிடமும் அல்லாஹ் பேசியிருக்கிறான். சரியா? எனக்கும் அல்லாஹ்கிட்ட எப்படி நபிமார்கள்ட்ட அல்லாஹ் பேசினானோ மறைவாக திரைக்கப்பால், அதே போல் என்ன பெண்கள்கிட்டையும் அல்லாஹ் பேசியிருக்கிறான். எப்படி பேசியிருக்கான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி பேசியிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரிடம் அல்லாஹ் நேரடியாக பேசியிருக்கிறான். சரியா? மூமின்கள், அதாவது மூமின்களின் மாடல், முஸ்லீம்கள் மூமின்களின் மாடலாக சொல்லக்கூடிய அதுக்கு 2 பெண்களை தான் அல்லாஹ் சொல்கிறானே தவிர ஆண்களை சொல்லலை. அப்போ அந்த அளவுக்கு இந்த மார்க்கம் பெண்களுக்கு உரிய அந்தஸ்தை சரியான முறையில் வழங்கி தான் இருக்கிறது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பெண்களில் நபிமார்களாக அனுப்பப்படாதது ஏன் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அனைவரும் ஆண்களாகவே அனுப்பப்பட்டனர் என்பதை என்ன 12, 109, 16, 43, 21:7 அந்த வசனங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அடுத்தது பெண்கள் இறை தூதர்கள் அனுப்பப்படாததற்கு பெண்கள் இழிவுபடுத்துவது தான் காரணம் என்று சிலர் கருதுகின்றனர். அப்படியே கருதிவிடக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. பெண்களை எல்லாம் இஸ்லாம் இழிவுபடுத்தவே இல்லை. அது எந்த அளவுக்கு உயர்வான நிலையில் வச்சுருக்குங்கிறத உங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறேன். ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே பல்வேறு மதங்களில் வேற்றுமை காட்டப்பட்டுள்ளது. இஸ்லாத்தை பொறுத்தவரை இத்தகைய வேற்றுமை எதுவுமே இல்லை என்பதை திருக்குர்ஆன் பல இடங்களில் நமக்கு அறிவித்திருக்கிறது. நல்லறங்கள் மூலம் உயர்நிலையை அடைவதிலும் அதற்கான பரிசுகளை இறைவனிடம் பெறுவதிலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே இறைவன் எந்த வேற்றுமையும் பார்ப்பதில்லை என்பதை திருக்குர்ஆன் 40:40, 4, 124, 16, 97, 3, 195, 33, 35 ஆகிய வசனங்கள் தெளிவாக நமக்கு எடுத்துக் கொடுக்கிறது. குறைவான நல்லறம் செய்த ஆணை விட நிறைவான நல்லறம் செய்த பெண் இறைவனிடம் உயர்ந்தவளாவாள். ஆனா பெண்ணா என்று கவனித்து மறுமையில் பரிசுகள் வழங்கப்படுவதில்லை. கொள்கையும் நடத்தைகளுமே கவனத்தில் கொள்ளப்படுகின்றன என்பதை இஸ்லாம் தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே ஆன்மீக நிலையில் பெண்கள் தகுதியற்றவர்கள் என்பதற்காக பெண்களில் நபிமார்கள் அனுப்பப்படுவது தவிர்க்கப்படவில்லை என்பதை இந்த காரணங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இறைவனிடமிருந்து செய்தியை பெறுவதற்கும் இறை செய்தி கொண்டு வரும் ஜிப்ரீல் என்ற வானவரை சந்திப்பதற்கும் பெண்கள் தகுதியற்றவர்கள் என்பதால் இறைவன் பெண்களின் நபிமார்களை அனுப்பாமல் இருந்திருப்பானோ என்றால் அதுவும் இல்லை. மூசா நபியின் தாயாருக்கு ஒரு செய்தியை தன் புறத்திலிருந்து இறைவன் அறிவித்துள்ளான் என்பதை 20வது அத்தியாயம் 38வது வசனம், 28வது அத்தியாயம் 7வது வசனம் ஆகிய வசனங்களில் என்ன அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். மேலும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஜிப்ரீல் எனும் வானவர் வந்ததையும் இறை கட்டளையை தெரிவித்ததையும் 3வது அத்தியாயம் 47, 19வது அத்தியாயம் 17 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒருவன் உண்மையான முஸ்லீமாக வாழ விரும்பினால் அவன் கடந்த காலத்தில் வாழ்ந்த 2 நபர்களைப் போல் வாழ வேண்டும். அவ்விருவர்தான் முஸ்லீம்களுக்குரிய முன்மாதிரிகள் ஆவார்கள் என்று 66வது அத்தியாயம் 11வது வசனம், 12வது வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆன்மீகத்தில் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் முன்மாதிரிகளாக 2 பெண்களையே இறைவன் குறிப்பிடுகிறான் என்றால் ஆன்மீகத்தில் ஆண்களுடன் போட்டியிட்டு அவர்களையும் பெண்கள் மிஞ்ச முடியும் என்பதை இந்த வசனங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படியானால் பெண்கள் நபிமார்களாக அனுப்பப்படாதது ஏன் என்றால் இறை தூது பணி மிகவும் கடினமான பொறுப்பாகும். இந்த பொறுப்பை இறை தூதராக அனுப்பப்படுவோர் தமது சமூகத்தில் இருந்த அத்தனை கொள்கை கோட்பாடுகளையும் தனி ஒருவராக நின்று எதிர்க்க வேண்டும். அவ்வாறு எதிர்க்கும் போது கொல்லப்படலாம், நாடு கடத்தப்படலாம்,
கல்லெறிந்து சித்திரவதைப்படுத்தப்படலாம், ஆடையை கிழித்து நிர்வாணப்படுத்தப்படலாம், இன்னும் சொல்லென துன்பங்களை அவர்கள் அனுபவித்து ஆக வேண்டும். பெண்களாக இருந்தால் இவை அனைத்திற்கும் மேலாக அவர்களிடம் பாலியல் பலாத்காரம் செய்து மேலும் துன்புறுத்துவார்கள். ஒட்டுமொத்த சமுதாயத்தையே தன்னந்தனியாக களத்தில் நின்று எதிர்ப்பதால் ஏற்படும் சிரமங்களை எந்த பெண்ணாலும் நிச்சயமாக தாங்கிக் கொள்ளவே முடியாது. இன்றைக்கு கூட உடலுக்கு அதிகமாக வேதனை தராத பணிகளில்தான் பெண்கள் நாட்டம் கொள்கிறார்களே தவிர பாரம் இழுக்கவோ மூட்டை தூக்கி இறக்கவோ பெண்கள் போட்டியிடுவதில்லை, விரும்புவதும் இல்லை. இறைத்தூதர்கள் என்ற பணி இதைவிட பல மடங்கு கடினமான பணியாகும். பெண்களை இழிவு செய்வதற்காக இப்பொறுப்பு வழங்கப்படாமல் இருப்பதில்லை என்பதை அப்படி எண்ணக்கூடியது முற்றிலும் தவறு என்பதை மேலே நாம் எடுத்துக்காட்டியிருக்கிற அனைத்து சான்றுகளும் உங்களுக்கு தெளிவாக விளக்கும். இதுதான் அதோடைய காரணம் என்ன. அதனால் பெண்கள் மட்டம் என்பதற்காக நிச்சயமாக அல்ல அதை தவிர்க்கலை. பெண்களால் முடியாது, அந்த பணி மிக சிரமத்துக்குரிய பணி என்பதனால்தான் என்பதை நடுநிலையோடு சிந்தித்து தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக இந்த காணொளி. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. தொடர்வோம் இன்ஷா அல்லாஹ்.